மனிதனுடைய வாழ்க்கையில் அறியாத நிலைகள் எவ்வாறு நாம் தவறே செய்யாதபடி எப்படியெல்லாம் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக ஞானகுரு இதில் ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டி நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். தண்ணீர் ஓடும் வாய்க்கால்களில் பார்க்கலாம் அல்லது ஆறுகளில் பார்க்கலாம். சில இடங்களிலே 2-3 வழியாக நீர்கள் ஒன்றாக இணைந்து செல்லும். அப்படி செல்லும் பொழுது பார்த்தால் ஒரு பக்கம் செம்மண்ணாக இருக்கலாம், ஒரு பக்கம் மண்டல் மண்ணாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் வெறும் எந்த கலவையும் இல்லாது நன்னீராக சுத்தமான நீராக இருக்கலாம். ஆனால் இந்த மூன்றும் ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்ந்த பின் பார்த்தால் மூன்றும் கலந்த நிலையாக அது வேறு ஒரு நிறமாக தெரிய வரும். தனித்தனியாக பார்க்கும்பொழுது செம்மண்ணாகவும் கருப்பு கலராகவும் சுத்தமான நீராகவும் தெரிந்தாலும் எல்லாம் கலந்த பின் அது நிலையை மாறிவிடுகின்றது. திரிவேணி சங்கமம் என்று கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது போன்றுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அன்றாட வாழ்க்கையில் ஒரே மனநிலையில் எல்லா நேரமும் இருப்பதில்லை. இங்கே சுவாசங்கள் மாறுகின்றது, நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றது. அங்கே எப்படி அந்த 3 வழியாக வரக்கூடிய நீர் ஒன்றாக சேரும் பொழுது அதை கூடுதுறை திரிவேணி சங்கமம் என்றெல்லாம் பேர் வைத்து அழைக்கின்றோமோ, இதுபோன்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், அன்பாக இருக்கின்றோம், பண்பாக இருக்கின்றோம் என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பெரிதொருவர் நம்மை குற்றமாக சொல்லுகின்றார், அல்லது அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார், அல்லது அவர் வேதனையால் துடிக்கின்றார் என்று இத்தகைய உணர்வுகளை நாம் சுவாசித்தோம் என்றால் இதுவும் இந்த கணக்குகள் கூடுகின்றது. இப்படி நம் காலையிலிருந்து இரவு வரை நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணங்கள் ஒன்று போல் இருப்பதில்லை. இது எல்லாம் அங்கே செம்மண் மண்டல் மின் எப்படி கலவையாகி வேறு ஒரு நிறமாக நீர் செல்லுகின்றது. இது போன்று நாம் எடுக்கக்கூடிய சுவாசத்திற்கொப்ப இந்த கலவைகள் நமக்குள் கூடுகுறியாக மாறிக்கொண்டே பெருகிக்கொண்டே இப்படி சென்று கொண்டேதான் இருக்கின்றது. ஆனாலும் இதில் எது அதிகரிக்கிறதோ அந்த குணத்தினுடைய இயக்கமாக அதைத்தான் கூடுதுறை என்று சொல்லி இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஞானகுரு சொல்லுகின்றார். எல்லாம் அன்றாடம் நாம் எல்லோரிடம் பழகித்தான் ஆக வேண்டியிருக்கின்றது, பேசித்தான் ஆக வேண்டியிருக்கின்றது, பார்த்துத்தான் நாம் செயல்பட வேண்டியிருக்கு. ஆனாலும் இதில் மற்றவருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நுகர்ந்த பின் அவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் அல்லது இறக்கப்பட்டாலும் பரிவுடன் பண்புடன் நாம் எல்லாம் இருந்தாலும் அவர்களுடைய குற்றமோ குறையோ துன்பமோ அல்லது நம்மை பற்றி தவறாக எண்ணுவதோ இதெல்லாம் நமக்குள் சங்கமமாக இணைந்து விடுகின்றது. ஆக பற்று அங்கே இருக்கப்படும் போது நமக்குள் இத்தகைய நிலைகள் வந்து விடுகின்றது. ஆனால் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அல்லது நம்மை காக்கவோ நாம் முயற்சி செய்கின்றோம். ஆனால் அந்த விஷமான உணர்வு நமக்குள் பட்டு அது நம்மை அறியாமலே நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை எப்படி அது சங்கமம் என்று கூடுதுறை என்று சொல்லினோமோ இது கலவையில் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை சீர்கடை செய்து விடுகின்றது. இப்படித்தான் தவறு செய்யாமலேயே நமக்குள் தீமைகள் வந்து சேருகிறது என்று குரு சொல்லுகின்றார். ஏனென்றால் இதுக்கு தோஷமோ தீட்டோ நேரமோ காலமோ ஜாதகமோ எதுவும் இல்லை, சந்தர்ப்பம்தான் இதெல்லாம். ஆக பரிவுடன் பண்புடன் நாம் காக்க வேண்டும் என்று செய்தாலும் கூட உயிர் இவ்வாறு நம் உடலுக்குள் அவர்பட்ட துன்பத்தை அவர்பட்ட துயரத்தை அல்லது அவர் நம்மை தவறாக பேசியதை நமக்குள் உணர்வின் அணுக்களாக வளர்த்து விடுகின்றது, வளர்த்து கொண்டே வருகின்றது. இப்படி நாம் எந்த உணர்ச்சிகள் நமக்குள் அதிகமாக உந்தி அதன் வழி வளர்கின்றதோ அந்த அணுக்கள் பெருக பெருக உயிர் அதுக்கு உணவு கொடுத்து கொண்டே வரும், அதனுடைய இனமாக பெருக்கி விடுகின்றது. நாம் சொல்லலாம், நாம் தவறு செய்யவில்லையே, ஏன் இப்படி என்று. ஆனால் தவறு என்று நாம் தெரிந்து செய்யவில்லை என்றாலும் அந்த தவறான நிலைகள் நமக்குள் இணைந்து விடுகின்றதுதான் சங்கமம் கூடுதுறை என்று சொல்வது. இப்படி இதுபோன்று பெருக்கக்கூடிய நிலைகளை நாம் உணர்ந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்மை அறியாமலேயே அல்லது நமக்கு தெரியாமலே எதை இந்த வாழ்க்கையில் அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லது நம்முடைய உடலுக்குள் எதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம், எது பெருகி கொண்டிருக்கின்றது என்ற இது ஒரு கணக்கை நாம் சற்று சிந்தித்து அதை நினைவு கொண்டு வந்து இது நமக்கு தேவையற்றது, இத்தகைய உணர்வு நமக்குள் பெருகக்கூடாது என்பதை உணர்ந்து தீமைகளை வென்ற உணர்வினை ஒளியாக மாற்றிய இன்றும் அழியாத நிலையில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அந்தந்த நேரங்களில் நாம் எப்படி அங்கே
செம்மண், வண்டல் மண் என்று இப்படி கலர்கள் அந்த நீர்கள் ஓடுகின்றதோ, இது போன்று நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த ஞானிகள் உணர்வுகளை நமக்குள் இதை ஓடவிட்டு இதை இணைக்கச் செய்து இதை சங்கமமாக்கி இதை கூடுதுறையாக்கி மகரிஷி ஞானி உணர்வை நமக்குள் கூடுதுறையாக இணைத்து சகலத்திலும் இதை அதிகரித்து சகலத்திலும் இதை பெருக்கிக் கொள்ளும் ஒரு நிலையாக வந்துவிட்டால் நமக்குள் ஒளியான உணர்வுகளை சங்கமமாகும். ஆகவே தீமையை நீக்கக்கூடிய சக்தியை நாம் இப்படி பெருக்க வேண்டும். அல்லது உயிரோடு ஒன்றும் உணர்வுகளை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்குள் பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். இதைத்தான் நாம் பெருக்க வேண்டும். இதுதான் நமக்குள் மகரிஷி உணர்வு தான் நமக்குள் பெருக வேண்டும் என்று ஞானகுரு இந்த உபதேசத்தில் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டி, ஞானி உணர்வை நாம் பெருக்கினால் இந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ந்து வாழலாம். இந்த உடலுக்கு பின் நாம் எப்பொழுது எங்கே எந்த நிலையில் கொண்டு சென்றாலும் கூட நாம் பெருக்கிய மகா ஞானிகளுடைய உணர்வு நம்மை ஞானிகள் வட்டத்திற்கே அழைத்துச் செல்லும் என்பதை இதில் தெளிவாக்குகின்றார்கள்.